வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன் சாப்டரில் இருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான் எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் பண்ணோம். அதில் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துட்டு அது பேஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். கிளியரா? ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்போ எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் பாய்லிங் பாயிண்ட் அப்படிங்கிறது தெரியணும். வாட் இஸ் பாய்லிங் பாயிண்ட்? பாய்லிங் பாயிண்ட்னா என்னக்கண்ணா, அதாவது வேப்பர் pressure of any liquid which is equal to 1 atmospheric pressure. எப்போ ஒரு லிக்விட்னுடைய வேப்பர் ப்ரெஷர் 1 atmospheric ப்ரெஷருக்கு ஈக்குவல் ஆகுதோ அப்போ அந்த லிக்விட் பாயில் ஆகும். புரியுதுங்களா? எப்போ ஒரு லிக்விட் என்னுடைய வேப்பர் ப்ரெஷர் 1 atmospheric ப்ரெஷருக்கு போகுதோ அப்போ அந்த லிக்விட் பாயில் ஆகும். இதுதான் பாய்லிங் பாயிண்ட்டுக்கான டெஃபினிஷன். ஓகேயா? இப்போ இங்கே நான் என்ன எடுத்திருக்கேன்னா, இதில் வந்து வாட்டர் எடுத்திருக்கேன், இதில் வந்து பெட்ரோல் எடுத்திருக்கேன். புரியுதா? பெட்ரோல் எடுத்திருக்கேன். ஒரு இதில் ஹாவ் டேக்கன் அ வாட்டர். அப்போ இங்கே நான் வாட்டர் எடுத்திருக்கேன். ஓகேயா? ரைட். இதில் வந்து பெட்ரோல் எடுத்திருக்கேன். யூ கன்சிடர் த பெட்ரோல். இப்போ இந்த பெட்ரோல் வந்து ஜென்ரலாகவே எப்படி இருக்கும்? வாலடைல். ரூம் டெம்பரேச்சர்லேயே வாலடைல் தான். ஆனால் வாட்டரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ நான் வாலடைல். ரூம் டெம்பரேச்சரில் இட் இஸ் நான் வாலடைல் அப்படின்னு நமக்கு தெரியும். கரெக்டாக? அப்போ இதோட வேப்பர் ப்ரெஷர் எப்படி இருக்கும் பாருங்கள். வாட்டர் வந்து கொஞ்சமாக தான் வேப்பர்ஸ் க்ரியேட் பண்ணும். அப்போ 1 atmospheric ப்ரெஷர்னுடைய ப்ரெஷருக்கு ஈக்குவல் ஆகும்போது தான் இதோட வேப்பர் ப்ரெஷர், இங்கே ஜென்ரேட் ஆகக்கூடிய ப்ரெஷர், வேப்பர் ப்ரெஷர் இந்த 1 atmospheric ப்ரெஷரை எவ்வளோ சீக்கிரம் அட்டைன் பண்ணுது. இப்போ இங்கே வேப்பர்ஸ் கம்மியாக தான் ஜென்ரேட் ஆகுது. அப்போ இட் வில் டேக் மோர் டைம் டு அட்டைன் தட் 1 atmospheric ப்ரெஷர். பட் இதுவே இந்த பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா அதுவே எவாப்ரேட் ஆகும், ஃபாஸ்டராக எவாப்ரேட் ஆகும். கரெக்டாக? அப்போ வேப்பர்ஸ் நிறைய க்ரியேட் ஆகும். அப்போ வேப்பர் ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகும் அதிகமாக. அப்போ ஈஸியாக என்ன பண்ணிடும்? இட் ரீச்சஸ் 1 atmospheric ப்ரெஷர். அப்போ 1 atmospheric ப்ரெஷரை எது குயிக்காக ரீச் பண்ணுதோ அது உடனே பாயில் ஆகிடும்னு சொல்கிறோம். கரெக்டாக? அப்போ பாய்லிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்? அப்போ வேப்பர் ப்ரெஷர் இங்கே அதிகம்னா பாய்லிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். கிளியரா? அப்போ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா வேப்பர் ப்ரெஷர் எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. அப்போ பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். புரியுதா? அப்போ வேப்பர் ப்ரெஷருக்கும் பாய்லிங் பாயிண்ட்டுக்கும் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். பாய்லிங் பாயிண்ட் விச் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வேப்பர் ப்ரெஷர் அப்படின்றோம். கண்ணா புரியுதா? இட்ஸ் வெரி சிம்பிள். கிளியர்? பாய்லிங் பாயிண்ட் அண்ட் வேப்பர் ப்ரெஷர். கிளியரா? பாருங்கள். இப்போ நான் என்ன ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்கண்ணா. யாருக்கும் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஐ எம் டேக்கிங் த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பிட்வீன் தீஸ் டூ திங்ஸ். யாருக்கும் கிராஃப் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேப்பர் ப்ரெஷருக்கும் அதோட டெம்பரேச்சருக்கும் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க போகிறோம். சரிங்களா? வேப்பர் ப்ரெஷருக்கும் அதோட டெம்பரேச்சருக்கும் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க போகிறோம். அதை நான் இங்கே இப்படி எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சருக்கும் வேப்பர் ப்ரெஷருக்கும் போடுறேன். சரியா? ரைட். கவனிங்க. அப்போ இங்கே வந்து வேப்பர் ப்ரெஷர் எடுத்திருக்கேன், எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டெம்பரேச்சர் எடுத்திருக்கேன். கிளியரா? ரைட். அப்போ இங்கே வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா இது வந்து 1 atmospheric ப்ரெஷர். இதுதான் 1 atm ப்ரெஷர். புரியுதா? ரைட். உங்களுக்கு தெரியும் அக்கார்டிங் டு ரவுல்ஸ்லா P10 அதிகமாக இருக்குமா, P1 அதிகமாக இருக்குமா? வி நோ தட். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் கிளியர் கட்டாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். சப்போஸ் நீங்கள் இந்த கான்செப்ட்ஸ் புரியலை அப்படின்னா ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் த ப்ரீவியஸ் வீடியோஸ். இதனுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கும். சொல்யூஷன் சாப்டருடைய பிளேலிஸ்ட்டில் பார்ட் 1லேருந்து வரிசையாக பார்த்துட்டே வாங்க. கிளியர் கட்டாக அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சரியா? அதனுடைய பிளேலிஸ்ட்டில் இங்கே மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சரியா? ரைட். அப்போ P10 P1. அப்போ P10ங்கிறது பியோர் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியோர் சால்வெண்ட். இது வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன். அக்கார்டிங் டு ரவுல்ட்லா P1 தட் இஸ் ஈக்குவல் டு P10 இன்ட்டு X1 அப்படின்னு எடுத்துப்போம். கரெக்டாக? அப்போ X1ஓட வேல்யூ எப்பயுமே எப்படி இருக்கும்? லெஸ் தென் 1 தான். கரெக்டாக? அப்போ இதோட வேல்யூ சப்போஸ் ஒரு 0.5ன்னு வச்சுக்கோங்க, இதோட 10 பாஸ்கல்னு வச்சுக்கலாம். அப்போ இது எவ்வளோ வரும்? 0.5 இன்ட்டு 5, இது ஒரு 100 பாஸ்கல்னு வச்சுக்கிட்டா இது எவ்வளோ வரும்? 50 தான் வரும் சொல்யூஷனுக்கு. அப்போ சொல்யூஷனுடைய வேப்பர் ப்ரெஷர் ஆல்வேஸ் லெஸர் தென் தட் ஆஃப் அ சால்வெண்ட். புரியுதா? அப்போது நான் சால்வெண்ட்டோட வேப்பர் ப்ரெஷர் இங்கே இருக்குன்னு வச்சுக்கிறேன். இது சால்வெண்ட்டோட வேப்பர் ப்ரெஷர், தட் இஸ் P10.
இது வந்து என்ன போகுது, இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. எந்த ஸ்டேஜில் பாருங்க, இந்த ப்ரெஷர் வரும்போது, அதாவது 1 atmospheric ப்ரெஷரை ரீச் பண்ணும்போது அது பாயில் ஆகிடும்ன்றாங்க. கரெக்டாக அந்த லிக்விட் பாயில் ஆகும். புரியுதா? ரைட். இப்போ இது வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சால்வெண்ட். இது சால்வெண்ட்டுக்கான வேப்பர் ப்ரெஷர் கண்ணா. அப்போ சொல்யூஷனுடைய வேப்பர் ப்ரெஷர் எப்படி இருக்குன்றாங்க, இதோட கம்மி தானே சொல்கிறாங்க. அப்போ சொல்யூஷனுடைய வேப்பர் ப்ரெஷர் சால்வெண்ட்டுக்கே இங்கே இருக்குண்ணா, அப்போ சொல்யூஷனுக்கு மேபி இங்கே இருக்கலாம். அப்போ பாருங்கள், அப்போ இங்கேருந்து அப்படியே அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடும், இது இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை டச் பண்ணும். புரியுதா? ரைட். அப்போது நல்லா கவனிங்க. அப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு பார்க்கணும். அதாவது சால்வெண்ட்டினுடைய பாய்லிங் பாயிண்ட்டு இது, சொல்யூஷனுடைய பாய்லிங் பாயிண்ட் இது. அப்போ இது வந்து பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன், இது பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் சால்வெண்ட். புரியுதா? அப்போ சால்வெண்ட்டுடைய பாய்லிங் பாயிண்ட் எப்படி எடுக்கலாம், டிபி நாட்னு கொடுக்கலாம். சொல்யூஷனுடைய பாய்லிங் பாயிண்ட்டை டிபின்னு கொடுக்கலாம். புரியுதா? அப்போது எப்படி கொடுக்கலாம், டெல்டா டிபி தட் இஸ் ஈக்குவல் டு எப்படி கொடுக்கலாம். அப்போ இந்த டிஃப்ரென்ஸ், ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை தான் என்ன சொல்கிறாங்க, டெல்டா டிபின்னு கொடுக்குறாங்கண்ணா. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸாக டெல்டா டிபின்னு கொடுக்குறாங்க. அப்போ டெல்டா டிபி எப்படி கொடுக்கலாம், டிபி மைனஸ் டிபி நாட். ஏன்னா டிபி தான் இங்கே அதிகம், ஏன்னா டெம்பரேச்சர் இங்கேருந்து இங்கே போகும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ டிபி வேல்யூ தான் அதிகம் வென் கம்பேர்ட் டு டிபி நாட். கிளியரா? அப்போது டெல்டா டிபி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மொலாலிட்டி. இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக இது எப்படி இருக்குது, ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மொலாலிட்டிக்கு ஈக்குவலாக இருக்குது. மொலாலிட்டிங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிக்கல் இன் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் பர் கேஜி. அப்போ நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்னா எதை ரிலேட் பண்ணுது, காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. எஸ், டெல்டா டிபி இஸ் அ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதாவது சேஞ்ச் இன் பாய்லிங் பாயிண்ட், தட் இஸ் கால்ட் எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் இஸ் அ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இங்கே ப்ரூவ் ஆகுது. புரியுதா? அப்போது டெல்டா டிபி, அப்போ டெல்டா டிபி விச் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்குறாங்கன்னா கேபி இன்ட்டு எம். புரியுதா? அப்போ டெல்டா டிபிங்கிறது என்னென்னா சேஞ்ச் இன் பாய்லிங் பாயிண்ட். அப்போ எம்ங்கிறது என்னது, இட்ஸ் கால் மொலாலிட்டி. கேபிங்கிறது என்னக்கண்ணா, கேபி இஸ் நத்திங் பட் மோலால் எலிவேஷன். மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட். மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் ஆர் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா எபிலியோஸ்கோபிக், இபிஐ எபிலியோஸ்கோபிக். ஓகே, எபிலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. புரியுதா? எபிலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. எதர் மோலார் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் ஆர் எபிலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ கேபியினுடைய யூனிட் வேணும்னா என்ன பண்ணுவீங்க, we know that delta TB that is equal to KB into M. கரெக்டாகனா? அப்போ கேபியினுடைய வேல்யூ வேணும், என்ன பண்ணலாம், டெல்டா டிபி பை எம்னு கொடுக்கலாமா? டெல்டா டிபிக்கு யூனிட் என்ன, டெம்பரேச்சர் சேஞ்சினாலே இன் டேர்ம்ஸ் ஆஃப் கெல்வினில் தான் கொடுக்க போகிறோம். மொலாலிட்டியினுடைய யூனிட் என்ன, மோல்ஸ் பர் கேஜி. அப்போ ஓவரால் யூனிட் என்ன, கெல்வின். கிலோகிராம் டினாமினேட்டர் வந்து மேலே போச்சுன்னா கிலோகிராம் பெர் மோல். அப்போ இதான் என்னது, யூனிட் ஆஃப் கேபி. அப்போ கேபியினுடைய யூனிட் பார்த்தீங்கன்னா கெல்வின் கிலோகிராம் பர் மோல் அப்படிங்கிறது தான் இதோட யூனிட்டாக இருக்கும். புரியுதுங்களா? வெரி சிம்பிள் கண்ணா. சரியா? ரைட். அப்போது நிறைய சால்வெண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேபியினுடைய வேல்யூ கொடுத்துருவாங்க. சரியா? இதோட பாய்லிங் பாயிண்ட் இன் கெல்வின். இப்போ கேபி அதாவது கெல்வின் கிலோகிராம் பெர் மோல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ கெல்வின் கிலோகிராம் பெர் மோல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். கிளியருங்களா? ரைட். அப்போ இங்கே பாருங்களேன் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு H2O அப்படின்னு எடுத்திருக்கோம். வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா 373.15 கெல்வின், இதுதான் பாய்லிங் பாயிண்ட். புரியுதா? இதோட கேபி வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.52 அப்படின்னு கொடுத்துருவாங்கண்ணா. சரியா? இப்போ சப்போஸ் வாட்டருக்கு பதிலாக ஒரு சைக்ளோஹெக்சேன் கொடுக்குறாங்க அப்படின்னா திஸ் இஸ் 353.35 கெல்வின். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2.77 வேல்யூ. இப்படி இல்லாமல் நான் என்ன பண்ணுறாங்கன்னா பென்சீனுக்கு கொடுக்குறாங்கண்ணா. பென்சீன் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. பென்சீனுக்கு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 383.15 கெல்வின், வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.53 அப்படிங்கிறத கேபி வேல்யூவாக கொடுப்பாங்க. கிளியரா? இதே இடத்துல CCl4 அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அரவுண்ட் 326.5 அப்படின்னு கொடுப்பாங்க. 2.83 அப்படிங்கிறது கேபி வேல்யூ இருக்கும். அப்போது கேபி வேல்யூ டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக இருந்தாலும் நீங்கள் கேர்ஃபுல்லாக என்ன பார்க்கணும், வாட்டருக்கு மட்டும் கேபி வேல்யூ யூ ஹாவ் டு மெமரைஸ்.
இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணணும். கொஷின் பேப்பரில் கொடுக்க மாட்டாங்க. வாட்டருக்கு கேபி வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. மற்ற எந்த சால்வெண்ட் கொடுத்தாலும் சைக்ளோஹெக்சேன், பென்சீன், CCl4, கார்பன் டைசல்ஃபைடு எது கொடுத்தாலும் அதுக்கு என்ன கொடுத்துருவாங்க? வேல்யூ கொடுத்துருவாங்க. ஓகே, இட் வில் பி given in the examination. given in எக்ஸாம் கொஷின் பேப்பர்லேயே கொடுத்துருவாங்க. வாட்டருக்கு மட்டும் யூ ஹேவ் டு மெமரைஸ். வாட்டர்னுடைய கேபி வேல்யூ எவ்வளவு? 0.52 அப்படின்னு கொடுக்குறாங்க. புரியுதுங்களா கண்ணா? வெரி சிம்பிள். ஓகேயா? ரைட். அடுத்து பாருங்கள், இதான் என்னது? எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு கொடுக்குறோம். சரி, இப்போ இந்த பேஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ 18 கிராம் ஆஃப் குளுக்கோஸ், 18 கிராம் ஆஃப் குளுக்கோஸ் மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்றாங்க. C6H12O6 அப்படின்னு கொடுத்துட்றாங்க. கிளியரா? is dissolved in 1 kg of water in a saucepan. SAUC, saucepan. Saucepan na open pan artham. Okay, saucepan. At what temperature? At what temperature will water boils? Will water boils at 1.013 bar. அப்போ அந்த 1.013 பார் ப்ரெஷரில் எப்போ அந்த சொல்யூஷன் பாயில் ஆகும்னு கேட்குறாங்க. வாட்டர்னு கேட்குறாங்கல்ல. ஏன் வாட்டர் கொடுத்துருக்காங்கன்னா 1 kg ஆஃப் வாட்டர் கொடுத்துட்டு அதை 18 கிராம் ஆஃப் குளுக்கோஸ் ஆட் பண்ணிட்டாங்க. அப்படி ஆட் பண்ணிட்டா என்ன ஆகிடும்? அப்படி கொடுத்துட்டா என்ன ஆகிடும்? தட் பிகம் அ சொல்யூஷன். அப்போ சொல்யூஷனாக மாறிடுச்சு அப்படின்னா அந்த சொல்யூஷன் எப்போ பாயில் ஆகும்? அப்போ சொல்யூஷனுடைய பாயிலிங் பாயிண்ட் தான் தே ஆர் ஆஸ்கிங். அப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வாட் தே கிவன் ஆக்சுவலி மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் கொடுத்துட்டாங்க. கரெக்டாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க? தட் இஸ் 18 கிராம். ஓகேவா? அதே மாதிரி மாஸ் ஆஃப் சால்வெண்ட் கொடுத்துட்டாங்க. எவ்வளோக்கண்ணா? தட் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் கொடுத்துட்டாங்க. சரியா? ரைட். தென் கேபி வேல்யூ இங்கே எதுவும் கொடுக்கல. பட் சால்வெண்ட் வாட்டருங்கிறதுனால வி நோ தட் 0.52 கெல்வின் கிலோகிராம் பெர் மோல் அப்படின்னு எடுத்துக்கணும். புரியுதா? ரைட். அடுத்தது பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் உங்களுக்கு தெரியாது. வி நோ தட் TB0 நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? TB0 வேல்யூ என்னது? வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ். அப்போ 373.15 கெல்வின். அப்போ யூனிட்ஸோடு நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நீங்கள் என்ன பண்ணிடணும்? யூனிட்டை கேன்சல் பண்ணிக்கணும். சரியா? அப்போது வாட் இஸ் த ஃபார்முலா? டெல்டா டிபி that is equal to KB into M. என்ன கேட்குறாங்க? பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன். அப்போ TB கேட்குறாங்க. ஓகே, TB தான் கேட்குறாங்க. அப்போ டெல்டா TB that is equal to KB into M. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கேபியினுடைய வேல்யூ எடுத்துக்கலாம். 0.52 கெல்வின் கிலோகிராம் பெர் மோல் அப்படின்னு எடுத்துப்பீங்க. இன்ட்டு என்ன வச்சுக்கலாம்? எம்னா மொலாலிட்டி. மாஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா தட் இஸ் 18 கிராம் பை மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ கொடுக்குறாங்க? தட் இஸ் 180 கிராம். ஏன்னா C6H12O6 கேல்குலேட் பண்ணிங்கன்னா 12 6 12 72 ப்ளஸ் 12 இன்ட்டு 1 12 ப்ளஸ் 5 16 ஆர் 80 96. அப்போ 96 98 100 80. ஸோ 180 கிராம் பர் மோல் அப்படின்னு கிடைக்கும். டிவைட பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் எவ்வளோ? அது 1 kg தான். ஸோ டைரெக்டாக அப்படியே எடுத்துக்கலாம். புரியுதா? ரைட். அப்போ என்னெல்லாம் யூனிட் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். இட்ஸ் வெரி சிம்பிள். அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா டிபி. பாருங்கள், அப்போ இங்கே இருக்கக்கூடிய கிலோகிராம் கேன்சல் பண்ணலாம். மோல் கேன்சல் பண்ணலாம். கிராம் கேன்சல் பண்ணலாம். அப்போ கெல்வின் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். கரெக்டா? அப்போ 18/18 0.1. அப்போ 0.52 into 1/10 or 0.1 which is equal to 0.052 Kelvin. அப்போ டெல்டா டிபியினுடைய வேல்யூ என்ன எடுத்துட்டோம்? 0.052. டெல்டா டிபி that is equal to 0.052 Kelvin. ஓகேயா? we know the formula. delta TB க்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. delta TB that is equal to what? TB minus TB0
அப்படின்னு எடுத்துப்போம். கரெக்டா? இப்போ டிபி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் டிபி நாட் உங்களுக்கு தெரியும்ல எவ்வளவு? 373.15 கெல்வின். இப்போ டெல்டா டிபி எவ்வளவு? 0.052 கெல்வின். கிளியரா கண்ணா? அப்போ டிபி எடுத்துடலாமா? அப்போ டிபி வேணா இந்த 373 இந்த பக்கம் போயிடுமா? அப்போ டிபி தட் இஸ் ஈக்குவல் டு 373.15 கெல்வின் plus 0.052 Kelvin. Clear-ஆ? Right. அப்போ என்ன கிடைக்கும்? If you solve that 373.202 Kelvin that is equal to TB. அதான் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம் கண்ணா. புரியுதான்னு பாருங்கள். அப்போ பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் அவுட். அப்போ உங்களுக்கு டேட்டா இப்படி கொடுத்துருவாங்க. இதை யூஸ் பண்ணி அப்போ இதில் கொடுக்காத டேட்டானா டிபி நாட்டு கொடுக்கல, அவங்க கொடுக்கல, நமக்கு தெரியணும். தென் அதே மாதிரி கேபி வேல்யூ அவங்க கொடுக்கல, கேபி வேல்யூ அவங்க கொடுக்கல, அதுவும் நமக்கு தெரியணும். புரியுதா? அப்போ டிபி நாட் அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஏன்னா சால்வெண்ட் வாட்டராக இருக்கிறனால தான் நமக்கு தெரியும், மற்றதுனா தெரியாது. அப்போ சால்வெண்ட் வாட்டராக இருந்தால் தான் இது கொடுக்க மாட்டாங்க, மற்ற சால்வெண்ட்டாக இருந்தால் பாய்லிங் பாயிண்ட் கொடுத்துருவாங்க. புரியுதா? புரியுது இல்லையா? ஸோ ஐ திங்க் ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கீப் க்ளீன், கோ க்ரீன். நன்றி, வணக்கம்.